ஒரு நாள் பூனை ஒன்று நாய்க்கு பயந்து மரத்துக்கடியில் மூச்சிறைக்க நின்றது. அப்பாடி, ஒரு வழியா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப எனக்கு நல்லா பசிக்குதே. ஐ, பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டுக்கு போய் இந்த பூனைக்குட்டி குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வர போறேன். ஐ, எனக்கு அந்த அக்கா பால் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. பூனைக்குட்டியே, உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன், இந்தா குடி. பூனைக்குட்டியே, பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு. திரும்பவும் நாளைக்கு இதே கிண்ணத்துல பாலை கொண்டு வரேன். இந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா. எனக்கு பசிக்கிற நேரம் பார்த்து ஒரு கிண்ணம் நிறைய பாலை கொடுத்துட்டு போறாங்க. பொம்மி சென்றவுடன் அந்த பூனைக்குட்டி பாலை குடிக்க ஆரம்பித்தது. பாலை குடித்து முடித்தவுடன் அந்த பூனைக்குட்டி நன்கு தூங்க ஆரம்பித்தது. இந்த எலி தொல்லை தாங்க முடியல. நான் கஷ்டப்பட்டு எழுதின என்னோட ஹோம்வொர்க் நோட்டை இப்படி கிழிச்சு வச்சிருச்சே. இன்னைக்கு ஒரு நோட்டை மட்டும் கிழிச்சிருக்கு. இப்படியே விட்டா என்னோட எல்லா நோட்டையும் கிழிச்சிரும் போல இருக்கே. இந்த எலிய எப்படி விரட்டுறதுனே தெரியலையே. நான் இந்த விஷயத்த உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த எலிக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். பாவம் அந்த அக்கா. ஒரு எலி இந்த அக்காவோட நோட்டை இப்படி கிழிச்சு கொதறி இருக்கே. அந்த அக்கா இப்படி கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அந்த எலிய சும்மா விடக்கூடாது. அந்த அக்காவுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும். எப்படியும் அந்த எலி இந்த பக்கமா தான் உங்க வீட்டுக்குள்ள போகும். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்காம அந்த எலிய பிடிக்க போறேன். அந்த எலிய பிடிக்கிற வரைக்கும் நான் ராத்திரி தூங்கவே மாட்டேன். மரத்துக்கடியில் பூனை நிற்பதை அந்த எலி பார்க்கவில்லை. பூனை வேகமாக தாவி அந்த எலியை தனது வாயில் கவ்வியது. நல்லா மாட்டிக்கிட்டியா? எங்க அக்காவோட நோட்டை நீ தானே கடிச்சு கொதர்ன. நான் ராத்திரி தூங்காம உன்னை எப்படி பிடிச்சேன் பாத்தியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அந்த எலியை தனது வாயில் கவ்விக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றது பூனைக்குட்டி. பூனைக்குட்டியே, கொஞ்ச நாளா எங்க வீட்ல எலி தொல்லையே இல்ல. என்னோட நோட் புக்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு. ஒண்ணு கூட கிளியல. பூனைக்குட்டியே, உன்னை பார்த்ததான் எலி பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ வந்ததுல இருந்தே அந்த எலி எங்க வீட்டுக்கு வர்றதே இல்ல. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். பூனைக்குட்டியே, இனிமே இங்கேயே இருந்துரு. உனக்கு தினமும் நான் பால் கொண்டு வந்து தர்றேன். ஒரு வழியா அந்த எலி தொல்லை இல்லாதனால அக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இனிமே எந்த எலியும் அக்கா வீட்டுக்குள்ள போகாம நான் பாத்துக்குவேன். அன்றிலிருந்து எந்த எலியும் அந்த பூனைக்குட்டிக்கு பயந்து அந்த பக்கம் வருவதே இல்லை. குரங்கி, மரத்து மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மானே, என்ன நல்லா பாரு. நான் ஊஞ்சலாடிட்டு இருக்கிறேன். குரங்கி, உன்னை பார்த்தா எனக்கு ஊஞ்சலாடணும் போல ஆசையா இருக்குது. மானே, அது உன்னால முடியாது. மரங்கள்லே வாழ்ற என்னால மட்டும்தான் ஊஞ்சலாட முடியும். உன்னால மரமே ஏற தெரியாது. அப்புறம் எப்படி என்ன மாதிரி ஊஞ்சலாடுவ? குரங்கி, என்னை பத்தி தப்பு கணக்கு போடாத. உன்ன மாதிரி என்னால ஊஞ்சலாட முடியும். இப்பப்பா, நானும் மரத்துல ஏறி உன்ன மாதிரி ஊஞ்சலாட போறேன். ஐயோ, என்னால மரம் ஏற முடியலையே. காலெல்லாம் வழுக்குதே. ஐயோ, என்னுடைய கொம்பு இந்த மரக்கலையில சிக்கிக்கிருச்சு. என்னோட கொம்பை எடுக்கவே முடியலையே. குரங்கி, நீ சொன்னது உண்மைதான். குரங்கி, நீ எப்படியாவது எனக்கு உதவி செய். நீ அசையாம அப்படியே இரு, நான் வரேன். மானி, நானும் நல்ல கிளைய ஆட்டி பார்த்துட்டேன். உன்னுடைய கொம்பு இந்த கிளையில இருந்து வெளியே வர மாட்டேங்குதே. குரங்கி, என்னை எப்படியாவது காப்பாத்து. மானி, கவலைப்படாத, நான் என்னோட நண்பனை கூட்டிட்டு வரேன். மானி, இதோ என்னுடைய நண்பன் ஜோஜோ வந்துட்டான். நிச்சயம் உன்னைய காப்பாத்திடுவான். நீ பயப்படாத, நீ அப்படியே நில்லு. நான் லேசா அந்த கிளைய அசைக்கிறேன். நான் இப்படி கிளைய அசைச்சுக்கிட்டே இருந்தா உன்னுடைய கொம்பு ஈஸியா வெளியே வந்துடும். ஜோஜோ, நீ சொல்றது உண்மைதான். என்னுடைய கொம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரக்கிளையில இருந்து வெளியே வருது. அப்பாடி, என்னோட கொம்புகள் முழுசும் மரக்கிளையில இருந்து வெளியே வந்துருச்சு. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. பீலு, ஜோஜோ, உங்க 2 பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பீலு, நீ சரியான நேரத்துல உன்னுடைய நண்பனை கூட்டிட்டு வந்ததுனால நான் உயிர் பிழைச்சேன். உன் கூட போட்டி போட்டுக்கிட்டு என்னால முடியாத விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்துகிட்டேன்.
சரி மானே, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும்.